எந்த ஏரியாவுக்கு போயிருந்தோம்னா, மாதவரம் டிமார்ட்டுக்கு தான் போயிருந்தோம். அங்க நெறைய திங்ஸ் இருக்கு. அது வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொன்னா, ரொம்ப லோ பட்ஜெட்ல வந்து இவ்வளோ தான் பட்ஜெட்டு, இவ்வளோ தான் வந்து நம்ம வாங்கணும் குரோசரின்னா, அதில வந்து வாங்க முடியாது. அங்க வந்து ஒரு சில திங்ஸ் வந்து ரேட் ஜாஸ்தி தான். வேணும்னா ஸ்நாக்ஸு அதெல்லாம் வாங்கலாம். சோப்பு வாங்கலாம். அதுமாரி சோப்பு பவுடர் இருக்கு இல்லையா? துணி துவைக்கிறது அதெல்லாம் வாங்கலாம். கம்ஃபோர்ட் ஜாஸ்தியா தான் இருக்கு. மத்தபடி நெறையா இந்த பாக்ஸஸ்லாம் இருக்குது. அது டிஃப்ரெண்ட்டா கிடைக்காத ரேரான பொருள் வாங்கலாம் நம்ம. அது அந்த சைடு வந்து இருக்கிறவங்களுக்கு இது வந்து யூஸா இருக்கும். ஏன்னா, அங்க மார்க்கெட் இருக்கிற மாரியே தெரியல, அந்த ஏரியால. அதனால அங்க உள்ளவங்களுக்கு வந்து இது வந்து அவ்வளோ கூட்டம். இன்னைக்கு சண்டே போனனால செம்ம கூட்டம். பில்லுக்கு அவ்வளோ போட்டிருக்காங்க. 23 கவுண்டர் போட்டிருக்காங்க. அவ்வளோவுமே ஃபுல்லா ரஷ்ஷா இருந்துச்சு. 2 கவுண்டர் மட்டும் ஆஃபா இருந்துச்சு. மத்த எல்லாமே செம்ம கூட்டம். எப்படியோ வந்து போயிட்டு வந்தாச்சு. என்ன வாங்கணும்னு காட்டுறேன். என் ஹஸ்பண்ட் நின்னுட்டு என்ன இருக்கு? இங்க எல்லாம் ரேட்டு தான் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க தான் போய் ஷர்ட்டு, அப்புறம் என்னென்ன ரேட்டு எப்படி இருக்குன்னு போய் பார்த்தாங்க. அதான் ஓகேன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதேமாரி பேண்ட், ப்ளவுஸன்லாம் வந்து கம்மி ரேட்ல தான் இருக்கு. நாங்க வாங்கல எதுவுமே. பார்த்துட்டு வந்துட்டோம். இருக்கிற துணியே யூஸ் பண்ணாம கிடக்குன்ட்டு. அப்புறம் வாட்டர் பாட்டில்லாம் வாங்கலாம். அப்புறம் சில பிளாஸ்டிக் ஐட்டம் வாங்கலாம். மத்தபடி நம்ம ஏரியாவுக்கு அங்க வந்து ரேட்டு ஜாஸ்தி தான். சிலது மாவெல்லாம் வாங்கலான்னு தான் தோணுச்சு. வாங்கிட்டு வந்தோம். நாங்க கம்மியா தான் வாங்குனனால ஆனா இங்கேருந்து ஒரு தெரு நடக்க வேண்டியதா இருந்துச்சு. பாருங்க எவ்வளோ காருன்ட்டு. கார் பார்க்கிங் தான் முன்னாடி. நம்ம வந்து இப்போ பைக்குன்றனால வெளியில தான் பார்க்கிங். அங்க வெளியில தான் விட்டுட்டு வந்தோம். ம். நான் வாங்கியிருக்கேன்னு சொல்றேன். அது ரேட்டுமே வந்து ஓகே தான். மணி வந்து கொஞ்சம் சேவ் பண்ணலாம். ஒரு ரூ. 50 சேவ் பண்ணலாம். அந்த ரூ. 50 பெட்ரோலுக்கே போயிரும். அதுக்கு நம்ம வீட்டு ஏரியால இருக்கிற மார்க்கெட்லயே வாங்கலான்னு தோணுச்சு. அப்புறம் என்னென்ன வாங்கினேன்றத பார்ப்போம். என் பையனுக்கு வந்து இந்த சாக்ஸ் போடுறதுக்கு கொஞ்சம் இல்லாம இருந்துச்சு. தொலைச்சிருவான். அவன் விளையாட போறேன்ட்டு ஒண்ணு மாத்தி மாத்தி போட்டு ஒரு காலுக்கு மட்டும் இருக்கும், ஒரு காலுக்கு இருக்காது. அதனால அது வந்து வாங்கினேன். அதெல்லாம் என் மக வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கண்டிஷன். ஏன்னா அவங்க தான் வந்து இப்போ அக்கவுண்ட்ஸ் பார்க்குறாங்க வீட்டுக்கு. எவ்வளோ ரேட் எவ்வளோ செலவாகுதுன்ட்டு. இந்த செப்பல் இதெல்லாம் அனாவசியமான வாங்கின பொருட்கள். எங்க வீட்டு பக்கத்துல வந்து இந்த பொருள வந்து இதில் ரூ. 50 சேவ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ரூ. 500க்கு. பார்த்து பார்த்து வாங்கினா சேவ் ஆகும் அவ்வளோதான். எப்படி சொல்லணும்னா மசாலா ஐட்டம்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு.